ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் உள்ள மிக்சியோட இந்த கப்ளர் தேஞ்சு போயிட்டு, அதனாலேயே இந்த ஜாரோட கப்ளரும் தேஞ்சு போயிட்டு காய்ஸ். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இது பட்டர்ஃப்ளையோட மிக்சி. இதுக்காக நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணால் இந்த கப்ளர் ரெண்டையும் கலத்தணும். அப்படின்னா ஜாரில் உள்ளதையும் கலத்தணும், அது மாதிரி மிக்சியில் உள்ளதும் கலத்தணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக எடுத்துகிட்டு இப்படி ஒரு இந்த சைட்லேருந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தால் போதும் காய்ஸ். கொஞ்சம் அப்வர்ட் மோஷனில் லைட்டாக இது கொடுத்தா இது கலந்து வந்துடும். லைட்டாக கொடுத்தாலே போதும். ஏன்னா இந்த மாதிரி மாடலில் ஸ்க்ரூ வராது, ஆனால் ஜார் இதில் ஸ்க்ரூ வந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். இது பாருங்கள் காய்ஸ், இதை ரிமூவ் ஆகிட்டு ஓகே. இனி என்னென்னா நம்ம வாங்கி வச்ச கப்ளரை இதில் மாற்றணும். கப்ளருக்கு கடையில் தண்டோன்னா 20 ருபீஸ் தான் காய்ஸ். இது டைரெக்டாகவே நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை. டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கைஸ் இது கொஞ்சம் கஷ்டம். லைட்டாக வச்சுட்டு தட்டணும்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாட்ட மாட்டேங்குது. சரி மாட்டி வைப்போம். ஓகே கைஸ், இது இந்த மாதிரி மாட்டினா போதும். அதுக்கப்புறம் இனி ஜாரோடது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஆன்டி கிளாக் வைஸில் தான் இது, இப்போ கிளாக் வைஸில் தான் இது ஆகும். நம்ம இதை கலத்துனா ஆன்டி கிளாக் வைஸில் இது பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு கட்டிங் பிளேயர் தேவை. அதே மாதிரி ஒரு கிழிஞ்ச துணி எடுத்துக்கிடுங்க. கிழிஞ்ச துணியோ ஏதோ துணி எடுத்துக்கிடுங்க. ஏன்னா அதில் உள்ள பிளேட் நம்மளால் கிழிச்சிடக்கூடாது. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் அதை உள்ளே இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை அப்படியே பிடிக்கணும். ஐயோ பிடிச்சிக்கிட்டா. கைஸ் அது வர மாட்டேக்கே. ஐயோ ஜாரு பிச்சுக்கிட்டு ஏன் அடிச்சு விடுவாங்களே வீட்டில். கைஸ் நம்ம கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக பண்ணிட்டோம் போல், அதான் பிச்சுக்கிட்டு விட்டுறலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நீ அம்மாட்ட அடி வாங்க முடியாது.